Welcome to Row Mathematics channels. Now discuss about the problem question number 4. Four men and four women can finish a piece of work jointly in 3 days, while two men and five women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man also alone and that of one of woman alone to finish the same work by using matrix inversion method. என்ன ஒர்க்குனா 4 men 4 women சேர்ந்து என்ன பண்றான் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான் within 3 days. Same while 2 men 5 women 2 men 5 women can finish same work. அதே ஒர்க்கா 2 men 5 women அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 4 days. சரி ஓகே. Find the time taken by one man alone that of one woman alone to finish the same work by using matrix inversion method. அப்ப one man and one woman அந்த ஒர்க்கை finish பண்றதுக்கு how many days அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சரி இதான் क्वेश्चंस. அப்ப இந்த one man கம்ப்ளீட் பண்ற டேஸ் வந்து எனக்கு தெரியாது unknowns. ஓகே அப்ப x days அப்படின்னு எடுத்துக்கோ. One man ஓகேங்களா one man finish the work in x days. One woman finish the work is y days. Y days ஓகேங்களா இப்படி எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்க. ஏன்னா அதான் unknowns நம்ம கண்டுபிடிக்க போறது unknowns எடுத்துக்கோ. One man can finish the work is x days. ஓகேங்களா next let one woman can finish the work is y days. அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒன் மேன் இருக்கல ஒன் மேன் ஒன் டேல எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஓகேங்களா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஒன் மேன் ஃபினிஷ் த ஒர்க் இஸ் எக்ஸ் டேஸ் அப்போ ஒன் டே ஒர்க் எ மேன் ஒன் டே ஒர்க் எ உமன் ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் அப்படியே டிவைட் பண்ணி அப்படியே 1/x 1/y ன்னு one day work is 1/x. The woman one day work is 1/y அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 men and 4 women can finish the pieces of work jointly in 3 days. அப்ப 3 daysல 1 man ஓட work என்ன 3 daysல 1 woman ஓட work என்ன அப்ப இதால 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா in 3 days
the work, the man work is 3 by x. Similarly, the woman work, அதே 3 days தான். ஓகேங்களா? இதுல கூட அண்டன் போட்டு அப்படியே எழுதிக்கலாம். And a woman work is 3 by y. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு மேன் இருக்கான், அவனுடைய 1 day work 1 by x, one woman அதோட 1 day work 1 by y. 3 daysல அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னா 3 by x 3 by y. ஓகே, இப்போ இது 1 man 1 woman. இப்போ நான் எடுத்து போறது 4 men and 4 women. அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, therefore போட்டு 4 men and 4 women. 4 women is complete the work is. இது என்ன பண்ணா, இது 4 இந்த 4 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 நடக்குது. ஏன்னா 1 ஒர்க் தானே, அதனால அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 12x plus 12y is equal to 1. Equation 1 அப்படின்னு. Right, next same work, அதே same work 2 men 5 women can finish the same work jointly in 4 days. அப்ப in 4 daysல 1 man ஓட work 1 woman ஓட work கண்டுபிடி. 4 days 4 daysல man work, the man work is, நான் இதுல என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னேன், இதுல வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 4 by x and the woman work is, இந்த woman-ஓட work எப்படி இருக்கும்னா அதே 4 ஆல மல்டிப்ளை பண்ணி. என்ன புரியுதுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், the man 1 day work வந்து 1/4. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கான்னா 1/4. அப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு? 4 days. The man work is 4 by x, the woman work is 4 by y. ஓகேங்களா? ஏன்னா 1 day work பார்த்தீங்கன்னா 1 by x 1 by y. அப்போ 4 dayனா 4 by x 4 by y அப்படின்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ 4 days ஆகிறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 2 men and 5 women ஒர்க் பண்றாங்க. இங்க எதை நம்மள அதே மாதிரி in 3 days அந்த மாதிரி in 4 daysல அந்த மாதிரி எழுதிட்டாங்களா? அப்ப therefore அடுத்து என்ன, the 4 men 4 women is complete the work. அதே மாதிரி நீங்க என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், 2 men and 5 women is complete the work. நான் கொடுத்துறாங்க பாரு, 2 men and 5 women
complete the work. Therefore அப்ப என்ன பண்ணலாம் 2 மென்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அப்ப என்ன வரும் 8 by x. Next plus இது 5 ஆல மல்டிப்ளை பண்ணி 20 by y is equal to 1. 1 workன்றனால ரெண்டு சேர்ந்து பண்றா 1 work. From equation 1 and 2, let capital X is equal to 1 by x and capital Y is equal to 1 by y. Basic 12x plus 12y is equal to 1. Next, the equation 1. 8x plus 20y is equal to 1. ஓகேங்களா? இப்போ now we use the inversion method. Inversion method ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அப்ப எப்படி யூஸ் பண்ண இன்வர்ஷன் மெத்தட்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்களா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 12 8 20. Okay, next unknowns capital X capital Y. Constant matrix 1 1. Capital A, this unknowns matrix இங்கே எப்போ ஜெனரலாக எக்ஸ்னு கொடுப்போம். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். x1 is equal to b ordinary. ஓகேங்களா? அப்போ that implies capital X1 is equal to a inverse b. ordinary தான் சொல்யூஷன். அப்போ now to find a inverse கண்டுபிடி. a inverse அப்படியே டைரக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். a inverse is equal to 1 by determinant of a into adjoint a. ஓகேங்களா? அப்ப அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ. adjoint matrixனா first diagonals change பண்ணி second diagonals elements only change the sign. அதோட sign மட்டும் plus minus மட்டும் change பண்ணி அப்ப எப்படி ரைட் பண்ணிடலாம் பாருங்க. is equal to multiply பண்ணா என்ன பாருங்க 12 into 2 24 அப்ப 240 minus இத multiply பண்ணுங்க 8 into 12 96. The diagonals change பண்ணிப்பா. diagonals change பண்ணா 20 12. இங்க sign change பண்ணி -8 -12. ஓகேங்களா? a inverse is equal to அப்ப 240 96. 240 96 போச்சுனா என்ன வரும் பாருங்க 240 96. அப்ப 10 ல 6 போச்சுனா 4 பேலன்ஸ் 3 3 ல ஒரு பாரோ வாங்கிக்கோ 13 ல 9 போச்சுனா 4 பேலன்ஸ் 1 so 144. அப்படியே ரைட் பண்ணி 20 minus 12 minus 8 plus 12 a inverse. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன்
x1 is equal to A inverse into B. A inverse 1 by 44. 20 minus 12 minus 8, 12. Constant matrix is 1 1 by 144 into அப்படியே மல்டிப்ளை பண்ணு 20 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 12. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் 8 பிளஸ் 12. One by 44. அப்பா 20 ல 12 போயிடுச்சுன்னா 8. ஓகேங்களா? இங்க 12 ல 8 போயிடுச்சுன்னா 4. One by 44 உள்ள மல்டிப்ளை பண்ணா 8 by 144. 4 by 144. அப்ப 8 ஆல டிவைட் பண்ணுங்க. இப்ப 8 ஆல டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 14 ல 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் அப்ப 6 ல எத்தனை டைம்ஸ்னா 64 ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 8 டைம்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலா டிவைட் பண்ணா 18. அது இத டிவைட் பண்ணீங்க 14. அப்ப 3 4s are 12. அப்ப 3 டைம்ஸ் இருக்குமா? பேலன்ஸ் 2 24 ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 6 டைம்ஸ் இருக்கும். This capital X, capital Y. Capital X, that implies capital X is equal to 1 by 18. Capital Y is equal to 1 by 36. That implies the reciprocal value of X is equal to 18. Y is equal to 36. That means the one man complete the work is 18 days and the woman complete the work is 36 days. அப்போ one man complete பண்றதுக்கு 18 days ஆகுது, one woman complete பண்றதுக்கு 36 days ஆகுது. ஓகேங்களா? ரைட். வெரி ஈஸி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்போதும் போல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட், see the next video.